ஒரு 1000 அப்துல் கலாமும் உருவாக்கிட்டு இருக்காங்க அவங்க. சொல்லிட்டு ஃப்ரீயாக வெளியே நடக்க முடியுமான்னு தெரியல. அவங்களாம் பெரிய போட்டு ஒரு ஹோட்டலு ஒரு பிரியாணி வாங்கி கொடுத்தா நான் சாப்பிடுவேன். தானே சொல்லணும். நமக்கு கொஞ்சம் பாதிப்பு தான். என்னன்னா கொஞ்சம் வேலைக்கு போனால் நம்ம நாட்டில் பொருளாதாரம் நம்ம இது வளரும். எடப்பாடி, ஓபிஎஸ், தினகரன், சசிகலா இதுங்கெல்லாம் ஒவ்வொரு பிரிவாக இருக்குது. இதுங்கெல்லாம் என்னைக்கு மொத்தமாக ஒன்று சேர்ந்து இதுங்க வருங்களோ. கல்லூரி மாணவியை வந்து பலாத்காரம் செஞ்சாங்கன்னு சொன்னாங்க. உடனே பிடிச்சிட்டாங்க. இருந்தா கூட மக்கள் மத்தியில மோடி வந்து அவதூறா எதையாவது ஒன்று சொல்லி விட்டுறான். இப்போ 4 வருஷத்துக்கு மேல திமுக ஆட்சியில இருக்காங்க. திமுக ஆட்சியில நிறை குறைகளா நீங்க என்ன விஷயம் பாக்குறீங்க? இதில் வந்து 75% குறையே கிடையாது, 25% குறை இருக்கு. அது வந்து அவங்க மறுபடியும் ஆட்சிக்கு வரும்போது சரி பண்ணிடுவாங்க. ஏன்னா இப்போ எவ்வளோ நலத்திட்டங்கள் ஏழை மாணவர்கள் மாணவிக்கு படிப்பு செலவு, ஒரு உயர்ந்த படிப்பு கொண்டு அவங்கள நல்லா படிக்க வச்சு ஆளாக்கி ஒரு இந்தியாவில் வந்து ஒரு 1000 அப்துல் கலாமும் உருவாக்கிட்டு இருக்காங்க அவங்க. இதில் வந்து எந்த ஒரு சிஎம் வந்தாலும் இந்தமாரி ஒரு நலத்திட்டங்கள் பண்ணுறது சான்ஸே கிடையாது. ஏதோ பைசா வாங்கிட்டு ஒரு 500 வாங்கிட்டு அவங்க ஓட்டு போட்டால் அவனை அப்படியே தலைக்கு மேலே வச்சு தூக்கி வச்சு ஆடுவான். பணம் தான் அந்த காசு மெயின். நம்ம கட்சியிலலாம் பணமும் நம்ம வாங்குறதே கிடையாது. ஏதாவது அவங்களாம் பெரிய போட்டு ஒரு ஹோட்டலு ஒரு பிரியாணி வாங்கி கொடுத்தா நான் சாப்பிடுவேன். தானே சொல்லணும். அது நம்மளுடைய ஓட்டு உரிமையை வந்து பகிர்ந்து கொள்கிறோம். அந்த ஓட்டு வேஸ்ட்டாக போகக்கூடாது. அதுக்காக பயன்பாடு இருக்கணும். ஓட்டு போடாதவங்களுக்கு தான் அதை விட முட்டாள். ஸ்டாலின் வந்து எந்த குறையும் இல்லாமல் பண்ணிட்டு இருக்காரு. அது யாரும் குறை சொல்ல முடியாது. நாங்களாம் ஆடி போயிருக்கேன் போலீஸ் ஆட்சி. திமுக ஆட்சி 4 ஆண்டுகள் செய்திருக்கிறாங்க. நிறைய மக்கள் சேவை செய்திருக்கிறாங்க. ஆனால் அதை வந்து கன்சாலிடேட் பண்ணி மக்களுக்கு தனித்தனியாக அவங்களுக்கு போய் சேர வேண்டிய விஷயத்தை வந்து அவங்க செய்யலை. முதல்ல பார்த்தீங்கன்னா இப்போ மக்களுக்கு ரொம்ப வருத்தப்படுற விஷயம் என்னன்னாக்கா இபி எலக்ட்ரிசிட்டி போர்டு வந்து அவங்க 1 வருஷத்துக்கு ஒரு தரம் நம்ம கணக்கு எடுக்கிறதா சொன்னாங்க. ஆனால் இது வரைக்கும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணல. அதே மாதிரி டேக்ஸ் வந்து ப்ராப்பர்ட்டி டேக்ஸை வந்து நிறைய ஏற்றிட்டாங்க. அதை வந்து மக்களை பாதிக்குது. அதுக்கப்புறம் ரேஷனில் எல்லாம் கிடைக்குங்கிறாங்க, வீட்டுக்கு வீடு கொண்ட கொடுக்கலான்னு சொல்கிறாங்க. ஆனால் அது வந்து அவங்க ஏற்படுத்தின விஷயங்கள் வந்து மக்களை போய் சேரலை. அதனால தான் மக்கள் கொஞ்சம் அதிருப்தியாக இருக்கிறாங்க. இருந்தாலும் அவங்களுடைய வேலைகள் வந்து திமுக நிறைய செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் வந்து மக்கள் மத்தியில் அது வந்து பிரபலமாகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நிறை குறை வந்து எல்லா ஆட்சியிலையுமே இருக்கும். டிஎம்கேல இருக்கும், ஏடிஎம்கேல இருக்கும். யார் வந்தாலும் நிறை குறை இல்லாமல் இருக்காது. ஆனால் அதில் என்ன நல்லது என்ன கருத்தோ நம்ம அதை எடுத்துக்கணும். எவ்வளோ நல்லது பண்ணியிருக்காங்க நம்ம பார்க்கணும். மைனஸ் இருக்கும். ஒரு 100 இப்போ 20 30 கோரிக்கை கொடுத்தாங்கன்னா அது எல்லாமே நிறைவேற்ற முடியாது. அது ஒரு மேக்சிமம் என்ன நிறைவேற்றுறாங்கன்றதை நம்ம பார்க்கணும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த ஆட்சி வந்தாலுமே உங்களுக்கு வந்து ஏதாவது கொலை இந்த மாதிரி நடந்துட்டு தான் இருக்கும். அதை வந்து நம்ம ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. 2 இருக்கு. ஆனால் சொல்கிற தைரியம் இல்லை, சொல்ல விருப்பமும் இல்லை. சொல்லிட்டு ஃப்ரீயாக வெளியே நடக்க முடியுமான்னு தெரியல. அதனால் நான் சொல்ல விரும்புகிறேன். நாங்கள் நிறையன்னு பார்க்குறது மகளிருக்கு வந்து உதவித்தொகை கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயமாக கருதுகிறோம். அப்புறம் அந்த மாணவர்களுக்கு பஸ் பாஸு, ஏழைகளுக்கு பஸ் பாஸ் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ஒரு நல்ல விஷயம். இப்போது ரீசெண்டாக வந்து வீடுகளுக்கு முதியோர்களுக்கு வந்து அரிசி பருப்புலாம் எடுத்து வந்து கொடுக்குறாங்க. இதெல்லாம் சிறப்பான திட்டங்கள் தான். அப்புறம் காலை உணவு திட்டம்னு ஒன்று செயல்படுத்தியிருக்காங்களே, இது உலகத்தில் எந்த நாட்டிலையும் செயல்படுத்தினதா தெரில. அதெல்லாம் மிகச்சிறந்த திட்டங்களாக நாங்கள் கருதுகிறோம் சார். குறைகளா என்ன விஷயம் சார்? குறைகள்னா ரோடு பார்க்கணும் கொஞ்சம், அதுதான் பெரிய ட்ராபேக் இருக்குது. அப்புறம் கொஞ்சம் நிறைய பேர் குடிச்சிட்டு சண்டைக்கு வராங்க. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்தா நல்லாயிருக்கும். மீதி கட்சியில எல்லாம் வந்து ஒரே அலைன்மெண்ட் இருக்கு. அவங்கெல்லாம் வந்து ஒன்றிணைகிறது வந்து அவ்வளோ ஈஸியாக தெரியல. இன்னை வரைக்கும் மீதி கட்சிக்காரவங்க எல்லாம் ஒன்றிணைகிற மாதிரி தெரியல. ஏடிஎம்கேல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. தாவேக்கா அவர் உருவான விஷயங்கள் வந்து நல்லா இருந்தாலும் கூட இப்போ வந்து மக்கள் மத்தியில் கொஞ்சம் அதிருப்தி இருக்கு. அதனால இப்போ உள்ள நிலைமைக்கு இவங்ககிட்ட வந்து அலையன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. டிஎம்கே கிட்ட எடப்பாடி, ஓபிஎஸ், தினகரன், சசிகலா இதுங்கெல்லாம் ஒவ்வொரு பிரிவாக இருக்குது.
இதுங்கெல்லாம் என்னைக்கு மொத்தமாக ஒன்று சேர்ந்து இதுங்க வருதுங்களோ அப்போ தான் அது ஒரு நிலையான ஆட்சி தர முடியும். ஏதோ ஓட்டு போட்டோமா ஏறி சட்டசபையில் போய் உட்காந்தோமா 4 பேசும்போது 4 பேர் கை தட்டுறாங்களா அந்த வீட்டுக்கு வர்றோமா தூங்குறோமா அப்படி போகக்கூடாது. மக்களுடைய கவனத்தை வந்து ஈர்க்கணும். இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு பெண்ணு கல்லூரி மாணவியை வந்து பலாத்காரம் செஞ்சாங்கன்னு சொன்னாங்க. உடனே பிடிச்சிட்டாங்க. இருந்தா கூட மக்கள் மத்தியில இந்த தவறை நாம் செய்யக்கூடாது, நாம் செஞ்சா நம்மளுக்கு இவ்வளவு பெரிய பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு அவங்க பயப்படுற மாதிரி ஒரு சட்ட திருத்தங்கள் இல்லை. அதனாலதான் அவங்க இன்னுமே எல்லா இடத்துலையுமே நம்ம தமிழ்நாட்டில் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் கூட இந்தியா லெவலில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் அந்த வன்கொடுமை, பாலியல் வன்கொடுமை நடந்துக்கிட்டே தான் இருக்கு. அதை வந்து மக்களாக பார்த்து திருந்தினால் ஒழிய எந்த அரசாங்கமோ போலீஸோ யாருமே திருத்த முடியாது. வட இந்தியர்கள் தமிழ்நாட்டுக்குள்ள வந்ததால தமிழ்நாட்டு மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதை பத்தி உங்க கருத்து? அதெல்லாம் ஒரு பாதிப்பு இல்லை. இந்தியாவில் மக்கள் எங்கே வேணாலும் போகலாம், யார் வேணாலும் பிழைக்கலாம். அதெல்லாம் ஒரு தப்புமே கிடையாது. அவங்களும் இந்தியர்கள் தான். ஓகே. அதனால ஒரு பாதிப்புன்ற பேச்சுக்கு இடம் கிடையாது. ரொம்ப வரவேற்கிறோம். இந்தியாவில் இவ்வளோ வாய்ப்பு, தமிழ்நாட்டில் இவ்வளோ வாய்ப்பு இருக்கு, வேலை வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சா சந்தோஷமா தான் இருக்கு. அதை நம்ம தான் பயன்படுத்திக்கணும். அதனால அவங்களுக்கு எங்கே வேணாலும் போல உரிமை இருக்கு. அதே மாதிரி தமிழக மக்களும் இந்தியாவில் எங்கே வேணாலும் போய் பிழைக்கிற உரிமை இருக்கு. வட இந்தியர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்ததுனால எந்த பாதிப்பும் இல்லை. சரி. நம்ம தமிழக மக்கள் வந்து பழைய காலங்கள் மாதிரி இவங்க வந்து அவங்க செய்யக்கூடிய வேலை, இப்பொழுது அவங்க வட இந்தியர்கள் செய்யக்கூடிய வேலையை அவங்க செய்யறதே இல்லை. வட இந்தியர்கள் வந்து தன்னுடைய பிழைப்பை தேடி இங்கே வந்து தமிழ்நாட்டில் என்ன வேலை இருக்கோ, என்ன வேலையை சொன்னாலும் அவங்க முன்னின்று அந்த வேலையை முடிச்சு கொடுக்குற ஒரு தைரியம் அவங்கள்ட்ட இருக்கு. ஆனால் தமிழகத்தில் உள்ளவங்க வந்து இப்பொழுது வந்து ஹார்ட் ஒர்க்கே செய்யறதில்லை. அதனால தமிழகத்தில் வட இந்தியர்கள் வந்ததுனால எந்த பாதிப்புமே இல்லை. வாய்ப்பே இல்லைங்க. பாதிக்கப்பட்டிருக்காங்கன்றதுலாம் சும்மா அவர் வந்து இட்டுக்கட்டின கதைகளாக தான் நான் கருதுறேன். ஓகே. இப்போது அவருக்கு வந்தால் வரட்டும், அதனால நமக்கு என்ன பிரச்சனை இருக்குன்றது தெரியல. யாரும் பாதிக்கப்படல. நம்ம போலியா யூஎஸ் போகிறோம், ஜெர்மன் போகிறோம், அப்போ அந்த ஊரில் இருக்கிற மக்கள் பாதிக்கப்படுறாங்களா? இதெல்லாம் உலகமயமாதல்ல, இதெல்லாம் சகஜங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஓகே. சுத்தமாக ரொம்ப பேர் பாதிப்பு. யாருக்குமே தமிழனை வேலைக்கே கூப்பிடுறது கிடையாது. ஓகே. அது எல்லா இடத்துலையும் ஹிந்திக்காரங்க தான். மெட்ரோ வாட்டர் எடுத்துங்க, மெட்ரோ ட்ரெயின் எடுத்துங்க, ஐலண்டியில் எடுத்துங்க, எல்லாம் தமிழ்நாட்டில் ஒவ்வொருத்தனை கூட பார்க்க முடியாது. ஃபுல்லாக அங்கே எத்தனை 35, 37, 38 ஸ்டேட்லேருந்து வந்து இங்கே போட்டுட்டாங்க. இந்தியாவுக்கு போனாலும் நம்ம மொழிக்காரங்களுக்கு ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறாங்க, தொல்லை கொடுக்குறாங்க. அன்னைக்கு கூட ஒருத்தன் பேட்டி கொடுக்குறான் பத்திரிகைக்கு. இங்கே வந்து நாங்கள் எந்த குறையும் இல்லை, சந்தோஷமாக தமிழ்நாட்டு மக்கள் எங்களை அனந்தம் மாரி பார்த்துக்கிறாங்க அப்படின்னு மோடி வந்து அவதூற எதையாவது ஒன்று சொல்லி விட்டுறான். மொழி பிரச்சனையை கிளப்பி விடுறான். இது வந்து பாருங்க, இப்போ நான் என்ன சொன்னால் இந்த 2026க்கு மேலே பாருங்களேன், 27, 28க்குள்ள இந்திக்காரனுக்கு நமக்கு ஒரு பெரிய போர் நடக்க போகுது. அது டெஃபினட்டாக நடக்கும். ஓகே. ஆமாம், கண்டிப்பாக. தமிழ்நாடு மக்கள் பாதிப்புன்னா பெருசாக ஒன்றும் இல்லையா. வேலைக்கு போனால் தானே இவங்க வேலைக்கு போக மாட்டுறாங்க. ஓகே. அவன் வரான், அவன் வந்து கடுமையாக உழைக்கிறான். பில்டிங் ஒர்க்கெல்லாம் இப்போ காலையில் 6 மணிக்கெலாம் இறங்கி வேலை செய்கிறான். 6 to 8 மணி கூட வேலை செய்கிறான். அவன் வந்து உழைக்கிறான். நம்ம ஆளுங்க கொஞ்சம் இப்போ உழைக்கிறது கொஞ்சம் கம்மியாயிடுச்சு இப்போ. ஏன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து இதுவாக இல்லை. அவனுக்கு வந்து எல்லா வேலையிலையும் வந்துட்டாங்க. இப்போ ட்ரைனேஜ் க்ளீன் பண்ணுற வேலையை கூட வந்துட்டாங்க, விவசாயத்துலேயும் வந்துட்டாங்க. ஒரு ஹாஸ்பிட்டலில் போனீங்கன்னா கூட அவன் இருக்கிறான். ஒரு கோயிலில் போனீங்கன்னா கூட லைன் கிளியர் பண்ணுற இடத்துல அவன் இருக்கிறான். அதனால் வந்து எல்லாத்துலேயும் வந்துட்டாங்க. நமக்கு கொஞ்சம் பாதிப்பு தான். என்னன்னா கொஞ்சம் வேலைக்கு போனால் நம்ம நாட்டில் பொருளாதாரம் நம்ம இது வளரும். இப்போ வடநாட்டில் பொருளாதாரம் நம்மளால் அவங்களுக்கு பயன்பெறுறாங்க. அவ்வளோதான். இதில் வந்து உழைக்கணும். அவன் வந்து உழைக்கிறான். அதுதான் பெரிய விஷயம். இந்திக்காரங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு வர்றது நான் ரொம்ப மகா வெறுக்கிறது. அவன் ஊரில் என் தொழில் இல்லை, அங்கே பிழைக்க வேண்டியதானே. இந்த இதே மோடி அங்கே ஒரு பெரிய ஃபேக்ட்ரி கட்டி விடு, ஒரு 10 லட்சம் பேருக்கு வேலை கொடு, இங்கே பணமா இல்லை. அதை விட்டுவிட்டு இந்திக்காரங்க எல்லாத்தையும் மாதா செலவுன்னு பார்த்தா இங்கே எக்மோரில் போய் பாருங்க, நீ ட்ரெயினில் நம்ம உட்கார்றதுக்கு இடம் இல்லைங்க. ஃபுல்லாக ஹிந்திக்காரங்க அராஜகம்.